கண்ணதாசனை கலங்க வைத்த அந்த ஒரு தலைராகம் 5 நிமிடத்தில் பிறந்த தமிழ் சினிமாவின் அழியாத காவியம். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் காதல், சோகம், தத்துவம் என மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளையும் தன் பேனா முனையால் செதுக்கியவர் கவியரசு கண்ணதாசன். காதலில் தோற்று போய் விரக்தியில் இருக்கும் ஒரு இளைஞனின் மனநிலையை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் இவ்வளவு ஆழமாக பாட வடிவில் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் போட்ட மெட்டை கேட்டு கண்ணதாசன் உருகி வெறும் 5 நிமிடங்களில் தமிழ் சினிமாவின் சிறந்த காதல் தோல்வி பாடலை வடித்த அந்த ரகசிய வரலாற்று சம்பவத்தை இன்று பார்ப்போம். அது 1970களின் காலகட்டம். ஒரு புதிய படத்தின் காதலி தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்ற வேதனையில் நாயகன் பாடுவது போன்ற ஒரு சூழ்நிலை. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் சோகமே உருவான ஒரு அற்புதமான மெட்டை வாசித்து காட்டினார். அந்த மெட்டை கேட்ட அடுத்த நொடி கண்ணதாசன் கண்களை மூடிக்கொண்டார். அவரது சொந்த வாழ்க்கையில் நடந்த சில ஏமாற்றங்கள் அவரது நினைவுக்கு வந்தன. சட்டென்று பேனாவை எடுத்த கவியரசு வெறும் 5 நிமிடங்களில் எழுதிய வரிகள் தான் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்ற வரிகள். அதன் சரணத்தில் வந்தவர் எல்லாம் தங்குவதில்லை, போனவர் எல்லாம் மீள்வது இல்லை என்று ஒட்டுமொத்த காதல் மற்றும் உலக தத்துவத்தையும் கொட்டி தீர்த்தார். இந்த வரிகளை கேட்ட MSV அப்படியே உறைந்து போய் நின்றார். கண்ணதாசா, நீ சாதாரண மனிதன் இல்லை, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று கட்டி பிடித்தார். படம் வெளியான போது அந்த பாடல் காதலில் தோற்றவர்களின் தேசிய கீதமாக மாறியது. கண்ணதாசனின் இந்த அசாத்திய வரிகளின் பின்னணி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.